ஆண்டர்பிரனர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எவ்வளவு முக்கியம். நம்ம ஒரு நபரை நம்மளுடைய நிறுவனத்திற்காக தேடும் போது, ஒரு நபர் நம்ம நிறுவனத்திற்கு தேவைப்படுறாரு, இந்த பணியிடத்திற்காக தேவைப்படுறாரு. அப்ப அந்த குறிப்பிட்ட பணியிடத்திற்கு இந்த நபரை நம்ம நியமிக்கலாம் அப்படின்னா எப்போ நியமிக்கலாம், அதை எப்படி நியமிக்கிறது அப்படின்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அங்கதான் பிக்சர்ல வரும். ஜாப் டிஸ்கிரிப்ஷன்னா இதெல்லாம் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அந்த ஒரு குறிப்பிட்ட ரோலினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறத ரொம்ப அழகா வரையறுத்துக்கணும். அந்த குறிப்பிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை, அந்த கடமைகளை செய்யறதுக்கு இந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தேவை, அந்த நபர்கிட்ட இந்த தகுதிகள்லாம் இருக்கணும் அப்படிங்கறத நம்மளால வரையறுக்க முடியும்னா அதுதான் ஜாப் டிஸ்கிரிப்ஷன். ரொம்ப அழகா வரையறுத்துட்டோம். இதற்கு ஏத்த நபரை நம்ம தேடி பிடிக்கணும். இன்டர்வியூ வைக்கிறோம். ஒரு 10 பேர் 20 பேர் வர்றாங்க. அதுல சில பேர் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க, ரொம்ப கைதேர்ந்த நபரா காட்சியளிப்பாங்க, ரொம்ப அனுபவசாலியா இல்ல ரொம்ப அழகா ஒரு விஷயத்த செய்யக்கூடிய நபரா, துரிதமா செய்யக்கூடிய நபரா நமக்கு காட்சியளிப்பாங்க. அந்த நேரத்துல நம்ம செய்யக்கூடாத விஷயம் என்ன தெரியுமா, அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல சில மாற்றங்கள் பண்ணக்கூடாது. இந்த நபர் எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்ல ஆட்டிடியூடோட இருக்கிறாரு, இல்ல நல்ல திறமசாலியா எனக்கு தெரியறாரு, ஏன்னா நிறைய இன்ட்யூஷன்ஸ் வரும் ஒரு இன்டர்வியூல. ரொம்ப முக்கியமான விஷயம் தான், மறுக்கல. அந்த இன்ட்யூஷன்ஸை மட்டுமே மையப்படுத்தி, அந்த எண்ணத்தை மட்டுமே மையப்படுத்தி நான் ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல எந்த மாற்றமும் செய்யக்கூடாது. எனக்கு இதுதான் வேணும்னா அந்த நபரை, அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் பூர்த்தி பண்ணக்கூடிய நபரை தான் நான் தேர்ந்தெடுக்கணும். 1-2 குறையலாம், அதுல தவறு இல்லை. பெரிய மாற்றங்கள் அப்படின்னு நம்ம ஏற்படுத்திக்க கூடாது. என்கிட்ட ஒரு ஷீட் இருக்கணும், அதுக்கு பேர் ஜாப் டிஸ்கிரிப்ஷன். அதை எப்படி செய்யணும்னு சொன்னேன். அந்த ஷீட்டுக்கு தகுந்த நபரை நான் நியமிக்கணுமே தவிர, ஒரு நபர் கிடைச்சிட்டாருங்கிறதுக்காக நான் அங்க புகுத்த முயற்சி பண்ணக்கூடாது. பல மாற்றங்களை ஏற்படுத்தி அந்த நபரை வேற எங்கேயாவது பயன்படுத்த முடியுமான்னு நம்ம பார்க்கலாம். எக்காரணம் கொண்டும் அதுல மாற்றங்களை ஏற்படுத்தாதீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை சரியா செஞ்சோம் அப்படின்னா சரியான நபர்களை நம்ம நியமிக்க முடியும். நம்மளுடைய நிறுவனம் வளர வாய்ப்பு இருக்கு. நன்றி.